உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்திருக்கணும். இப்ப இல்ல. என்னால நான் தான் அவனை கொன்னேன். அடிச்சு கொன்னேன். இந்த கையாலேயே அடிச்சு கொன்னேன். தப்பு பண்ணா அடிச்சேன். போயிட்டான். எனக்கு தெரியல அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அவனுக்கு இந்த மாதிரி தேவதை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். இந்த சென்ட் அவனுக்கு தெரியல. இந்த குழந்தை பிறந்தப்போ தேவதை கொண்டு வந்து கையில கொடுத்தானே, அப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சா என் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில இந்த கையால தொடும்போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? நான் பாவிமா, நான் பாவி. பாவம் பண்ணிட்டேன். மன்னிப்பு தேடிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. நான் இந்த வீட்டுக்கு காவல், வெறும் காவல். உனக்கு காவல், உன் குழந்தை காவல். அவ்வளவுதான். என்ன தேவ? என்ன பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நல்லா பாரு. செல்விப்பா, இப்ப சொல்லு. குழந்தைய பையனா பொண்ணா? பையன். பையன் பையன். நாளைக்கு போகி 32 வருஷம் ஆச்சு. இன்னும் என்னால உங்ககிட்ட எப்படி முடியல. என்னால முடியல. அப்பந்தாங்க தெரியுமா? நான் பிறக்க முன்னே செத்துட்டார். உங்க அப்பா எங்க? தெரியாது. அம்மா தெரியாது. எப்படி? அழகே, எப்படி? நான் பிறந்தேனா? பிறந்த உடனே எங்க அம்மா என்னை தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மாக்கு பிடிக்கல. தோ இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல என்ன சுத்தி தூக்கி போட்டாங்க கூட்ஸ் வண்டியில். அங்கிருந்து குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்தேன். அந்த காவாலியா? ஆமா. அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்தா. நான் வளர்ந்துட்டேன். இப்ப இந்த மகாராசியோட பேசிட்டு இருக்கேன். என்ன சார் அது கோயில்?
கரெக்ட் சார் இருக்காரா? கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார், வெளியே வாங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அவர் ஊர்ல இல்ல, கேம்ப் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவார். கரெக்ட் சார், உங்க பையனாமா? ஒரே பையனா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. எங்களால எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல? உங்ககிட்ட எனக்கு ஒண்ணு வேணும். கேட்டா கொடுப்பேன்னு சொன்னாங்க. கேட்கலாமா? என்ன வேணும்? மறக்க மாட்டியே? என்ன வேணும்? நீ தேவராஜ் விட்டு வந்துடணும். நீ நல்லவன், மத்தவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே, என்ன அநியாயம்! வெட்டு, கொலை, குத்துன்னு. அதை கேட்க நீங்க யார்? அந்த கலெக்டர் தூது அனுப்பினாரா? என்னையும் தேவராஜும் பிரிக்க பாக்குறாரா? முடியாதுன்னு போய் சொல்லுங்க. ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜன் நண்பன். நாளைக்கு நான் செத்தா என்ன தூக்கி போட தேவா ஒருத்ததான் இருக்கா. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். ஆனா அவன் என் நண்பன். யாருக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும்? அந்த கடவுள் வந்தாலும் சரி, தேவாதான். உன்னை பெத்த வந்த, உன் அம்மா வந்த. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் அம்மா? ஆமா, எனக்கு அம்மா இல்ல. இருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், கொஞ்ச நாளாவே தெரியும். இல்ல, நான் நம்ப மாட்டேன். இருக்கா? இங்கதான், இந்த ஊர்ல தான் இருக்கா. இந்த ஊர்ல யாரு? யாரு? யார் அவங்க? யார் அவங்க? அர்ஜுனோட அம்மா தான் உன் அம்மா. அர்ஜுன். கலெக்டர் சார். கலெக்டர் சார். ஏன்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நிச்சயமா தெரியும். எப்படி? நீ பிறந்தப்போ உன்னை மஞ்சள் துணியில சுத்தி ரயில்ல விட்டுட்டு இன்னைக்கும் உனக்காக அழுதுட்டு இருக்கிறவதான். அவங்கள கோயில் கூட பார்த்தேன். உங்க வீட்டுல என் கூட பேசினாங்களே, அவங்க இல்ல இல்ல நிஜம். இல்ல உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு அம்மா இருக்கா, இல்ல ஒரு தம்பி இருக்கா, இல்ல அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, அவங்க என் அம்மா இல்ல. என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் உங்களுக்கு கேவலம், அசிங்கம். என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க.
நானா பெத்துக்க சொன்னேன்? நானா உயிர் கொடுன்னு கேட்டேன்? இவங்க என் அம்மா இல்ல. என்னை காவலன்னு எடுத்தாங்களே, அவங்க என் அம்மா. நான் பசில சாகும்போது சாப்பாடு போட்டாங்க இல்ல, அவங்க எல்லாரும் என் அம்மா. இவங்க என் அம்மா இல்ல. இவங்க கரெக்ட் சாரோட அம்மா. இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. இவங்க யாரோ நான் யாரோ. இவங்க நான் பார்க்க கூட ஆசைப்படல. நடந்தது அவ தப்பில்லை, யாரோ செஞ்ச பாவம். அவளுக்கு அப்போ 14 வயசு தான். என்ன செய்யறதுனே தெரியல. உன்னை வச்சுக்கவும் முடியல, கலைக்கவும் முடியல. எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில்ல விட்டுட்டான். ஆனா அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது. அவ நெஞ்சு முழுக்க ஏக்கும், உனக்காக ஏக்கும். அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கையெல்லாம் ரத்தக்கரை, அவங்களுக்கு தெரிய வேண்டாம்.